ஹாய், நாளைக்கு ராமநவமியில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்ரீராமரை பற்றி. ராமங்களில் மிகவும் உயர்ந்த நாமம் வந்து ராமநாமமா. ஸோ ராமா என்ன ஒரு முறை சொன்னால் கூட மனதார அந்த 4 வேதங்களும் சொன்ன பலன் கிடைக்குமா. ராமநாமம் வந்து ஜபிப்பவங்களுக்கு வந்து துன்பன்றதே வாழ்க்கையில் இருக்கவே இருக்காதான். ராமநாமத்தின் மகிமை பற்றி புராணங்கள், வேதங்கள், ஞானிகள், ரிஷிகள் காலங்காலமாக சொல்லியிருக்காங்க. ராமநாமம் வந்து எப்படிப்பட்ட துன்பத்தையும் நீக்கிற சக்தி படைத்தது. அதனால தான் வந்து நம்ம பெரியவா எல்லாருமே சொல்லியிருக்கா, ஆபத்து காலங்களில் ராமா ராமா ராமான் நாமம் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ ராமான்னு ஒரு வார்த்தை, அந்த ஒரு சொல்லுக்கு வந்து துன்பத்தை போக்கி இன்பம் அளிப்பவன் பொருளாம். இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு அவர் அவதரித்ததுமே வந்து தசரதனுக்கு வந்து தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை இல்லையா, அந்த அவரோட துன்பத்தை போக்கியவரே ராமர் தான். அவர் அவகரிச்சு. ஸோ ரிஷிகள், சாமானிய மக்கள்னு எல்லாரோட துன்பத்தையும் போக்கியவர் ராமரா. அகலிகைக்கு வந்து சாப விமோசனம் கொடுத்துருக்காரு, சபரிக்கு மோட்சம் அளித்ததுக்காரு, எல்லா ஜீவராசிகளுக்கும் துன்பத்தை போக்கியதுடன் ஒரு மனிதன் வந்து எப்படி வாழ வேண்டும்னு நீதியின் தர்மம் வழியில் வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீ ராமபிரான். அவருடைய நாமத்தை ஒரு முறை சொன்னாலே துன்பம் தீரும்னா, ராம நவமி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணால் எவ்வளோ துன்பம் தீரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.